ராதாபுரம் அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை கொன்று சாக்கு மூட்டையில் சடலத்தை கட்டி வைத்த எதிர் வீட்டு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தனது மகன் இறந்த நிலையில் எதிர் வீட்டில் உள்ள பெற்றோர் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் பெண் கொலை செய்தாரா? நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே ஆத்தூர் குறிச்சியைச் சேர்ந்த விக்னேஷ் ரம்யா தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள். மூத்த மகன் காலையில் பள்ளிக்கு சென்றுவிட்ட நிலையில் 3 வயது 2வது மகன் சஞ்சய் வீட்டின் முன்பு காலை 9:30 மணியளவில் விளையாடிக் கொண்டிருந்தார். அவனை அங்கன்வாடியில் விடுவதற்காக தாய் ரம்யா தேடி உள்ளார். அப்போது சிறுவன் அங்கு இல்லை. இதனால் பதறிப்போய் அக்கம் பக்கம் மற்றும் உறவினர் வீடுகளில் தேடி உள்ளார். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் சிறுவனின் தந்தை விக்னேஷ் ராதாபுரம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது விக்னேஷின் எதிர் வீடு பூட்டிய நிலையில் இருந்துள்ளது. எதிர் வீட்டில் வசித்து வந்த தங்கம்மாளுக்கும் இந்த தம்பதியினருக்கும் இடையே மனக்கசப்பும் முன்விரோதமும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்கம்மாள் வீட்டில் குழந்தையை தேடாமல் இருந்துள்ளனர். 3 வயது சிறுவன் என்பதால் வேறு எங்கும் சென்றிருக்க வாய்ப்பில்லை என சந்தேகப்பட்ட போலீசார் அந்த வீட்டில் பார்க்க சென்றுள்ளனர். அப்போது வாஷிங் மிஷினில் இருந்து ஒரு சாக்குப்பையை எடுத்து வைத்துவிட்டு அங்கிருந்து கிராமத்திற்குள் ஓடி மறைந்து விட்டார். அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது சிறுவன் சஞ்சய் சடலமாக இருந்தது தெரிய வந்தது. இதனை கண்ட சஞ்சயின் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பதறி எழுந்தனர். தப்பி ஓடி பதுங்கிய தங்கம்மாளை கிராம மக்களும் போலீசாரும் வீடு வீடாக சென்று தேடினர். அப்போது இடிந்து கிடந்த வீட்டில் பதுங்கி இருந்ததை கண்டுபிடித்தனர். தெரியாமல் செய்துவிட்டதாக கூறி கைகூப்பியவாறே போலீசாரை நோக்கி வந்துள்ளார். கிராம மக்கள் அவரை அடிக்க ஆத்திரத்தில் தாக்க முயன்றுள்ளனர். கிராம மக்களிடமிருந்து அவரை மீட்டு காரில் ஏற்றி ராதாபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கிராம மக்களிடையே போலீசார் விசாரணை நடத்திய போது தங்கம்மாளுக்கும் விக்னேஷ் ரம்யா தம்பதிக்கும் மனக்கசப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. தங்கம்மாளுடைய மகன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். அந்த ஈமச்சடங்கில் விக்னேஷ் தம்பதியினர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. மகன் இறந்ததால் மன அழுத்தத்தில் தனிமையில் இருந்த தங்கம்மாளுக்கு எதிர் வீட்டில் குழந்தைகளுடன் விக்னேஷ் ரம்யா தம்பதி மகிழ்ச்சியாக இருப்பது கண்ணை உறுத்தி வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்தவர் இன்று காலை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை அழைத்துச் சென்று கொலை செய்திருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்க வீட்டுல இருந்து அது இந்த வீடு தான் ஏத்தாப்புல உள்ள வீடு. அதை தாண்டி அவன் எங்கேயுமே போகல. கரெக்டா 9-10 பேருக்கானா அங்க போனா எங்க அப்பாவுக்கு தெரியும். அங்கே எங்க அப்பா வரலச்சு. அப்ப இதை விட்டு தாண்டி போக வாய்ப்பே கிடையாது. வேற யார் தூக்கிட்டு போறதுக்கோ அந்த மாதிரி உள்ள வாய்ப்பே கிடையாது. அது மட்டும்தான் வாய்ப்பு. அதை விட்டுட்டு வேற எங்க போக இல்லைன்னு எனக்கு ஒரு டவுட்ல தான் சொன்னோம். ஆனா நாங்க உள்ள போனோம்னா அவங்க ஏதாவது விட மாட்டாங்க. அதனால சொல்லி தயவுசெய்து அந்த ஒரு வீட்டை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது வேற எங்கெல்லாம் தேடலான்னு பார்த்தோம். சம்பவ இடத்தில் தடய அறிவியல் துறை உதவி இயக்குனர் ஆனந்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிறுவன் உடலை வீட்டின் அருகே உள்ள தென்னை மரத்தடியில் புதைக்க தங்கம்மாள் திட்டமிட்டிருந்துள்ளார். அதற்குள் போலீஸ் சென்றதால் சடலத்தை போட்டுவிட்டு ஓடியது தெரிய வந்துள்ளது. தங்கம்மாளை கைது செய்த ராதாபுரம் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். 3 வயது சிறுவனை எதிர் வீட்டில் வசிக்கும் பெண்ணே கொலை செய்த சம்பவம் நெல்லையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.